வணக்கம் லாங்காபூர் ஊடக நேயர்களை மீண்டும் ஒரு சுவிஸ் செய்தியோடு சந்திக்கின்றோம். இந்த செய்தி வழமைக்கு மாறாக சுவிட்சர்லாந்து நாட்டிலே இந்த மார்ச் மாதத்திலே அதிகமாக பனிப்பொழிவு ஏற்பட போவதாக ஒரு எச்சரிக்கையான பதிவு ஒன்றை பதிவிட்டிருக்கிறார்கள். வாலே கண்டோனில் 1.5 மீட்டருக்கு மேல் உயரமாக பனிகள் கொட்டப்பட்டிருக்கிறது. அது வெள்ளிக்கிழமை இரவு கொட்டப்பட்டிருக்கிறது. சனிக்கிழமை காலையிலே நிரம்பி வீடுகளை மூடி வாகனங்களை மூடி இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருந்திருக்கிறது. அத்தோடு கூட மற்ற மாநிலங்களிலேயும் அதிகமாக மலைப்பிரதேசத்தை அண்டிய வாலிசி அண்டிய இந்த மாநிலங்களிலே அதிகமாக பனிப்பொழிவுகள் ஏற்படலாம் என்று எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து ஊடகங்களிலேயும் இந்த செய்திகள் ஒளிபரப்பப்பட்டு கொண்டிருக்கின்றன. பல புகைப்படங்களும் சுவிஸ் தொடர்பான செய்திகளை ஒளிபரப்புகின்ற ரேடியோக்கள், அதாவது வானொலிகள் மற்றும் தொலைக்காட்சிகள் மற்றும் சமூக ஊடகங்கள் என்று பல இடங்களிலே இந்த செய்தி முதன்மையை பிடித்திருக்கிறது, பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அத்தோடு கூட தமிழ் செய்தி தளங்களிலேயும் இது இப்பொழுது அந்த செய்திகள் ஸ்பிரிட், அதாவது அந்த செய்திகளை தெறிக்க விட்டு கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ந்தும் சனிக்கிழமை இரவும் அதிகமாக பனிப்பொழிவு ஏற்படும் மற்ற இடங்களில் என்று எச்சரிக்கப்படுகிறது. அந்த வகையிலே லாங்காபூர் ஊடகம் உங்களுக்கு முதன்மையாக சுவிட்சர்லாந்திலே இருக்கின்ற மக்களுக்கு இந்த தகவலை தெரிவிக்கின்றது. நீங்கள் அவதானமாக இருந்து கொள்ளுங்கள். உங்களுடைய பயணங்களை திட்டமிடுகின்ற பொழுது எந்த திசையில் திட்டமிட முடியும், எந்த திசையில் திட்டமிட வேண்டாம், எந்த திசை போகலாம் போகக்கூடாது, அல்லது இடையிலே நின்றால் என்ன ஆபத்துக்கள் ஏற்படும் என்பதை சுவிஸ் காலநிலையை பார்த்து உங்களுடைய பயணங்களை மேற்கொள்ளுமாறு உடனடியாக இந்த தகவல்களை சுவிட்சர்லாந்திலே இருக்கின்ற அனைத்து மக்களுக்கும், சுவிட்சர்லாந்திலே இருக்கின்ற வானொலிகளாக இருக்கட்டும், தொலைக்காட்சிகளாக இருக்கட்டும், பத்திரிகைகளாக இருக்கட்டும், இவற்றிலே பார்த்து உண்மையான செய்திகளை அறிந்து கொள்ளுமாறு ஒரு எச்சரிக்கை பதிவாக லாங்காபூர் ஊடகம் உங்களுக்காக இதனை தெரிவிக்க விடுகிறது, ஒளிபரப்புகிறது. தயவு செய்து இந்த செய்தியை அனைவருக்கும் பகிர்ந்து நீங்களும் சுவிட்சர்லாந்திலே இருக்கின்ற உங்கள் அதாவது பிரெஞ்சு, இத்தாலி, ஜெர்மன் மொழியிலே இருக்கின்ற ஒவ்வொரு ஊடகங்களிலேயும் சேர்ந்து உண்மை செய்திகளை பார்த்து, அதே வழியிலே காலநிலையையும் பார்த்து உங்களுடைய வேலைக்கு செல்வது, அதற்கு வேலைக்கு செல்லாமல் நிற்பது, அல்லது வேலைக்கு சென்று அதிகமானோர் 11 மணிக்கு பிறகு இரவு திரும்பி வருகிறவர்கள் இருக்கிறார்கள். சில வேளைகள் இரவிலே பனி பெய்ய தொடங்கினால் வாகன ஓட்டம் கூட மிக மிக கடினமாக இருக்கும். இது நாங்கள் சென்ற 35-40 வருடங்களாக சுவிட்சர்லாந்தில் இருப்பவர்களை பார்த்து அறிந்து கொள்கின்ற விடயம். அதனால் நீங்கள் அவதானமாக இருங்கள். உங்களுடைய பயணத்தை சரியாக திட்டமிட்டு காலநிலையை பார்த்து, சுவிஸ் காலநிலையை பார்த்து நீங்கள் திட்டமிடுமாறு தயவு செய்து உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றோம். லாங்காபூர் ஊடகம், இலங்கையன். சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும், இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசோக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லாங்காபூர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.